ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்மை வந்து டேபிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்றது தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபார்ம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ நம்ம இதை வந்து செக் பண்ணலாம் ஒரு டைம். ஸோ யூசர் நேம், இமெயில், ஸோ மேல், ஃபீமேல். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பாக்ஸ் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணதுனால நம்மளால் ஏதாச்சும் ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதிலே பார்த்தோன்னா நம்ம இன்னொரு வேல்யூ கூட ஆட் பண்ணலாம், மேல், ஃபீமேல், அதர்ஸ் அப்படின்ட்டு கூட. ஸோ விச் ரோல் யூ வாண்ட், ஸோ சப்ஸ்கிரைபர், கெஸ்ட், ஆதர், எடிட்டர். ஸோ நம்மளுக்கு செக் பாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதாவது மல்டிபிள் ஐட்டம்ஸை வந்து நம்மளுக்கு வேணுன்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆத்தரும் எடிட்டரும் எனக்கு வேணும், கிட்டத்தட்ட அட்மின் ஆர்டர் மாதிரி. ஸோ இது ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணால் கீழே வந்து நம்மளோட கமெண்ட் ஐ லைக் டு ஜாயின் அப்படின்னு போடுறோம். ஸோ சப்மிட் கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்ம் ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இதை எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். நான் வந்து இதை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வித் டேபிள்ஸ்ன்னு போட்டேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ லைப்ரரியை கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக பழையபடி வந்துட்டோம். இப்போ வந்து நான் முதல்ல வந்து டேபிள்ஸை வந்து ஃபார்முக்குள்ளார இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ டேபிள் நான் ஏன் லாஸ்ட்டாக நான் வந்து இப்போது டேபிளை வந்து யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் எழுதும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே அரேஞ்சாக எழுதிடணும். அதாவது டேபிள்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு HTML வருது அப்படின்னா டேபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னொரு டைம் நீங்கள் எடிட் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் வந்து ஏன் இப்போ செகண்ட் டைம் காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் எந்த அளவுக்கு டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 பேஜ், அதாவது இந்த சைடு இருக்கிற யூசர் நேம், இமெயில் இதெல்லாம் ஒரு காலம், அதே டைமில் இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு காலம். ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோவில் நம்மளுக்கு வர வேண்டியது யூசர் நேம் மட்டும் இல்லை, யூசர் நேம் பாக்ஸ், இது வந்து ஒரு ரோ. ஸோ நான் அதை எடுத்து அதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் யூசர் நேம் மட்டும் பார்த்தோன்னா ஒரு காலம். ஸோ டிடி, ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்தோன்னா இன்னொன்று வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதேமாதிரி இன்புட் டைப்புன்றது பார்த்தோன்னா அது மட்டும் ஒரு காலம். ஸோ அங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இதை டிலீட் பண்ணிடலாம். அதுவும் நம்ம பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு காலம் யூசர் நேம், இன்னொரு காலம் பார்த்தோன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆர்டர் வந்திருக்கும். ஸோ இது போக போக பார்த்தோன்னா எல்லாமே நம்ம லைனை எழுதும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ செகண்டு அதே மாதிரி டிஆர். ஸோ அதுக்குள்ளார டிடி. ஸோ 2 நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு காலமில் இமெயில், இன்னொரு காலமில் இன்புட் இமெயிலுக்கான கோடு. ஸோ இப்போ நான் இதையும் சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அதாவது யூசர் நேம், இமெயில் எல்லாம் வந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஸோ நான் இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே இந்த டேபிள் காலம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் எல்லாமே எழுதிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேலே யூஸ் பண்ண அந்த ரோ காலம் டேகு எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டராக வந்துருச்சு. ஒரு ரோ வந்து பார்த்தோன்னா யூசர் நேம், இமெயில், ஜெண்டர் இந்த மாதிரி கொஸ்டின். இன்னொரு ரோ பார்த்தோன்னா இன்னொரு காலம்னு பார்த்தோன்னா அதுக்கான ஆன்சர்ஸு. ஸோ இந்த கேப்பெல்லாம் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா சப்மிட் மட்டும் நான் ஒரே ஒரு ரோல் வந்து முடிச்சுட்டுப்பேன். ஸோ பார்த்தோன்னா ஒரே ஒரு ரோ க்ரியேட் பண்ணி அதிலே ஒரே காலமில் முடிச்சுட்டு இருப்பேன். இப்போது அதே ரோவில் இந்த சப்மிட் பட்டன் இந்த கார்னருக்கு வரணும் அப்படின்னா இன்னொரு ரோ க்ரியேட் பண்ணணும். ஸோ பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரோல் எம்டியாக இருக்கும், செகண்ட் ரோ வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ சேவ் படுத்தோடனே பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்துருச்சு. எனக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னா அந்த செகண்ட் காலமை அலைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ரைட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ காலமோட எண்டுக்கு வந்துருச்சு சப்மிட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை இந்த காலம் சென்டரில் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே வச்சா கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு டைட்டில் நான் வந்து வச்சிடுறேன். இந்த ஃபார்முக்கு முன்னால் ஸோ H3 டேகில் அலைன் சென்டர் ஸோ registration form அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கீழே யூசர் நேம், இமெயில் இது எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சென்டர் பார்த்திங்கன்னா ஓவராலாக ப்ரௌசரோட சென்டருக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை க்ரியேட் பண்ணக்கூடியது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.